வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளை தினம், அதாவது 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் வளர்பிறை சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டியில நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையறதுக்கும் நமக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கணும் அப்படின்னா நாளை தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு நிலைவாசல்ல இந்த ரெண்டு பொருளை வச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுடைய பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடன் சுமை அப்படிங்கிறதுமே குறையும். அந்த ரெண்டு பொருள் என்னென்ன, எப்போ வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம். நாளை தினம் பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. நாளை தினம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரது அசைவ சாப்பாடு தான். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அசைவ சாப்பாட்டை தவிர்த்துட்டு முருகப்பெருமான் வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில எழுந்து நீங்க சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு நீங்க விளக்கு ஏத்திக்கோங்க. 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. 2 மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க. புதுசா 2 மண் அகல் விளக்குகள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய மண் அகல் விளக்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மண் அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு நீங்க கல் உப்பை கொட்டிக்கணும். அதாவது நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கல் உப்புக்கு மேல 5 மிளகு நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க நிலைவாசல்ல 2 பக்கமும் கொண்டு போய் வச்சிருங்க. ஒவ்வொரு மண் அகல் விளக்குலையும் பாத்தீங்கன்னா 5 மிளகுகள் இருக்கணும். மொத்தமா 10 மிளகுகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிலைவாசல்ல 2 பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த மண் அகல் விளக்க நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்க வச்சுட்டு நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க. இந்த விளக்கு ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5 வகையான கலப்பு எண்ணெய், இதை நீங்க பயன்படுத்துறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அதை தவிர்த்துக்கிட்டு நீங்க நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான மனசார நினைச்சு நீங்க விளக்கை ஏத்திக்கோங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 2 தீபம் ஏத்தணும். 2 பக்கமும் மண் அகல் விளக்கு வச்சிருக்கீங்கல்ல, கல்லுப்பு போட்டு அதுக்கு பக்கத்திலே நீங்க தீபமும் ஏத்திக்கோங்க. உங்களுடைய நிலைவாசல் 2 பக்கமும் இந்த மண் அகல் விளக்கானது எரியணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில விளக்கு ஏத்தி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி திதியில இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வ வளம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க சஷ்டி திதி அன்னைக்கு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்யறதுதான் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில நிலைவாசல விளக்கு ஏத்தி வச்சுட்டு விளக்கு எரிந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எரிஞ்ச விளக்கை மட்டும் நீங்க எடுத்து வீட்டுக்குள்ளார வச்சிருங்க. ஆனா நம்ம வச்சிருக்கோம்ல அந்த அகல் விளக்குல கல்லுப்பு கொட்டி அது அப்படியே அதே இடத்துல இருக்கட்டும். அதை நீங்க எடுக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை, திங்கட்கிழமை மாலை, செவ்வாய்க்கிழமை மாலை அப்படின்னு 3 நாட்களும் பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பு உங்க வீட்டு நிலைவாசல் படியில அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளார ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல போட்டு வச்சிருக்கக்கூடிய உப்பையும் மிளகையும் அதுல கொட்டி உங்க கையால நீங்க கரைச்சிடணும். கரைக்கிறப்ப என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையணும், பண கஷ்டம் விலகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டே கரைங்க. அந்த தண்ணியில மிளகு மட்டும் கரையாது இல்லையா, அதை நீங்க எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல நீங்க கொண்டு போய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய ஏதாவது மண்ணுல கொண்டு போய் ஊத்திருங்க. ஒருவேளை உங்க வீட்டு தொட்டியில செடி இருந்தா கூட அந்த செடியில இருக்கக்கூடிய மண்ணுல இந்த தண்ணீரை நீங்க கொண்டு போய் தாராளமா ஊத்திடலாம். ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாயங்கால வேளையில நிலைவாசல் கதவை திறந்து வச்சாலே கொசு பூச்சி இதெல்லாம் தான் வருது, பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனா நாளைய தினம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கே உரிய சஷ்டி திதி, அதுவும் மார்கழி மாதம் 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த வளர்பிறை சஷ்டியானது வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்.
நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி தான், நம்ம எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடோ செஞ்சாலும் முழு மனசோட நம்பிக்கையோட செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால நாளைய தினம் நம்பிக்கையோட எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்றேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.